படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம். தலைவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம். கன்யா பெண்களை அழைத்திடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. முதல் நாள் பூஜை 2 வயது குழந்தை பாலையென அலங்கரிப்போம். மகிஷாசுரவத கதைதான் படித்து மங்களையை வணங்கிடுவோம். வந்தவர்க்கு தாம்பூலம் வழங்கிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவைய வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 2ஆம் நாளில் 3 வயதுடைய குமாரிகா கோலம். 2ஆம் நாளில் 3 வயதுடைய குமாரிகா கோலம். ஜெண்டாசுரவத கதைதான் படித்து சுண்டல் விநியோகம் செய்வோம். சுபமாய் வரும் யோகம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்து ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 3ஆம் நாளில் 4 வயதுடைய கல்யாணி திருக்கோலம். தூம்ரலோச்சனன் வதைதான் படித்து தூபம் காட்டிடுவோம். ஆரத்தி தீபம் ஏற்றிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 4ஆம் நாளில் 5 வயதுடைய ரோகிணி அலங்காரம். மதுகைத்தவரின் வதகதை படித்து மல்லிகை சூட்டிடுவோம். கனகவல்லியை வாழ்த்திடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிகை அவதாரம். வண்டாசுரவதை கதைதான் படித்து பாயாசம் நிவேதனம். இதுவே பார்கவி ஆராதனம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 6ஆம் நாளில் 7 வயதுடைய சண்டிகை திருக்கோலம். ரத்ததிஜவத கதைதான் படித்து சர்க்கரை பொங்கல் வைப்போம். அஷ்டலக்ஷ்மியை உனை அழைப்போம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம். சும்பனி
கதைதான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம். வாணியின் கீர்த்தனைகள் பாடிடுவோம். வாணி சரஸ்வதி துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைப்போம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 8ஆம் நாளில் 9 வயது சியாமலை அலங்காரம். திரிசூரன் வகை கதைதான் படித்து தயிரன்னம் ஊட்டிடுவோம். தலையில் கொடிமுல்லை சூட்டிடுவோம். வாணி சரஸ்வதி துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைப்போம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபத்திரை அலங்காரம். 9 கோள்கள் கும்பிடும் நாயகி அங்கையர் கண்ணுமையாள். அலர்மேல் மங்கையே வந்து எமையாள். வாணி சரஸ்வதி துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைப்போம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. வாணி சரஸ்வதி துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. ஸ்ரீநவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே.